நாம இப்ப பார்க்க போறது மொபைல் போன் யூஸ் பண்ணி ரயில் டிக்கெட் எப்படி புக் பண்றதுன்னு. இந்த வீடியோல லேட்டஸ்டா என்ன ப்ராசஸ் இருக்கு எல்லாத்தையும் காட்ட போறேன். இதுல யாருமே தாங்களே கன்ஃபார்ம் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். தட்கால் டிக்கெட் புக் பண்ணும் மெத்தடும் சொல்ல போறேன். முதல்ல பிளே ஸ்டோருக்கு போயிட்டு IRCTC ரயில் கனெக்ட்னு இருக்கும் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கணும். இது இந்தியன் ரயில்வேஸோட அஃபிஷியல் ஆப். இதுல எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் இல்லாம டிக்கெட் புக் பண்ணலாம். ஆப் டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணும்போது ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். 12 அக்டோபர் முதல் ரிசர்வ் டிக்கெட்டுக்கு ப்ரையாரிட்டி ஆதார் வெரிஃபிகேஷன் முடிச்சவங்க கிட்ட தான் கிடைக்கும். உங்க IRCTC ஐடிக்கு ஆதார் லிங்க் பண்ணலனா லிங்க் பண்ணிக்கணும். அப்பதான் எல்லா வகை டிக்கெட்டுக்கும் ப்ரையாரிட்டி கிடைக்கும். ஜூலை 1 முதல் ஆதார் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி. ஐடி சரியா ஒர்க் ஆகணும்னா கரெக்டா ஆட் பண்ணிருக்கணும். எப்படி ஆட் பண்றதுன்னு குயிக்கா காட்ட போறேன். ஓகேன்னு இருக்கும் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இப்ப டிக்கெட் புக் பண்ணோம்னா முதல்ல லாகின் பண்ணணும். லாகின் கிளிக் பண்ணீங்கன்னா அங்க உங்க யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணணும். சில பேருக்கு IRCTC ஐடி இல்லாம இருக்கலாம், ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அதுக்கான ஸ்பெஷல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ரயில்வே ஐடி எப்படி கிரியேட் பண்றதுன்னு டீட்டெயிலா சொல்றேன். சரியா கிரியேட் பண்ணலனா ஐடி இன்ஆக்டிவ் ஆயிடும். எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி கேப்சா டைப் பண்ணிட்டு லாகின் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்றப்போ பின் செட் பண்ண சொல்லுவாங்க. இது நீங்க லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்டுக்கு பதிலா இந்த பின்னை யூஸ் பண்ற மாதிரி. அதுக்காக இது 4 டிஜிட் நம்பரா செட் பண்ணிட்டங்க. அடுத்து இருக்கிற பாக்ஸ்லயும் அதே நம்பரை டைப் பண்ணிக்கங்க. இப்போ சப்மிட் பண்ணுங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வேணும்னா ஓகே கொடுங்க, இல்லனா கேன்சல் கொடுத்துட்டு வெளியில வந்துருங்க. நம்ம விருப்பத்துக்கு பின் வச்சுக்கலாம். கன்ஃபார்ம் பின்னாவும் எழுதணும். அடுத்தது பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷன் வரும். இதை எனேபிள் பண்ணிக்கலாம். உங்க போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் அல்லது ஃபேவ் அன்லாக் இருந்தா அதாலே லாகின் பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் ஐடி பாஸ்வேர்ட் டைப் பண்ண வேண்டியதில்ல. இது ரொம்ப யூஸ்ஃபுல், குறிப்பா தட்கால் டிக்கெட் புக்கிங் நேரத்துல. இப்ப லாகின் ஆகி டேஷ்போர்ட் வரும். அங்க நேரா டிக்கெட் புக் பண்ணலாம். தட்கால் புக் பண்ண போறீங்கன்னா ஆதார் ஆத்தென்டிகேஷன் கண்டிப்பா பண்ணிக்கணும். புதிய டிக்கெட் புக் பண்ணணும்னா புக் டிக்கெட்டை கிளிக் பண்ணணும். ஃப்ரம் மற்றும் டூ செக்ஷன்ஸ் வரும். எந்த ஸ்டேஷன்ல இருந்து பயணம் ஸ்டார்ட் பண்றோமோ அதை ஃப்ரம்ல என்டர் பண்ணணும். டைப்பிங் ஸ்டார்ட் பண்ணனாலும் லிஸ்ட்ல சஜஷன்ஸ் வரும். அங்க இருந்து நேரா செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டூ செக்ஷன்ல எந்த சிட்டிக்கு போறோமோ அதை செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு லக்னோ போகணும்னா லக்னோ செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கிளாஸ் செக்ஷன் வரும். ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, சேர் கார் இல்லைன்னா ஸ்லீப்பர் என்று எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். எதுல டிராவல் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணாலே போதும். இந்த 2 ஸ்டேஷன்ஸ்க்கும் எந்த எல்லா கிளாஸ்ல ட்ரெயின்ஸ் இருக்கு என்று தெரியணும்னா ஆல் கிளாஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். அப்ப எல்லா கிளாஸும் ஷோ ஆகும். அங்க இருந்து வேண்டியதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஆல் கிளாஸ் செலக்ட் பண்ணிருக்கோம். அடுத்தது கோட்டா செக்ஷன் வரும். டிஃபால்ட்டா ஜெனரல் இருக்கும். தட்கால் டிக்கெட் புக் பண்ணணும்னா தட்கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணினா உடனே தட்கால் மோட் ஆயிடும். தட்கால் டிக்கெட்க்கு ஸ்பெசிபிக் டைம் இருக்கு. ஏசி தட்கால் 10 AM ஷார்ப் ஓப்பன் ஆகும். லேட் ஆயிட்டா ஃபியூ மினிட்ஸ்லயே சோல்ட் அவுட் ஆயிடும். நான் ஏசி ஸ்லீப்பர் தட்கால் 11 AM ஓப்பன் ஆகும். இப்ப நாம எக்ஸாம்பிளுக்கு நார்மல் டிக்கெட் புக் பண்றோம். தட்காலையும் இதே ப்ராசஸ் தான். அடுத்தது டிராவல் டேட் செலக்ட் பண்ணணும். பிறகு சில ஆப்ஷன்ஸ் வரும். அவை வேண்டியபடி டிக் பண்ணிக்கலாம். ஃபிளெக்சிபிள் வித் டேட்னு இருக்கும் ஆப்ஷன் டிக் பண்ணீங்கன்னா டேட் ஃபிளெக்சிபிள்னு அர்த்தம். ஒரு நாள் முன்னோ பின்னோ ஓகேனா இதை செலக்ட் பண்ணலாம். அப்போ அருகில் உள்ள தேதிகளோட அவைலபிலிட்டியும் ஷோ ஆகும். ட்ரெயின்ஸ் அவைலபிள் வித் பர்த் டிக் பண்ணினா பர்த் அவைலபிள் இருக்கிற ட்ரெயின்ஸ் மட்டும் வரும். இப்ப ட்ரெயின்ஸ் லிஸ்ட்ல வரும். ரயில்வே பாஸ் கன்செஷன் இருந்தா அதை செலக்ட் பண்ணலாம். கனெக்டிங் ஜர்னி வேணும்னா அதையும் இங்க சூஸ் பண்ணலாம். டிஃபால்ட் செட்டிங்ஸ் வச்சுக்கிட்டே சர்ச் ட்ரெயின் கிளிக் பண்ணலாம். அப்ப எல்லா ட்ரெயின்ஸையும் லிஸ்ட்ல வரும். எந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு அவைலபிள், பயணம் எத்தனை மணி நேரம், டெஸ்டினேஷன் எத்தனை மணிக்கு சென்று சேரும், எல்லா டீடைல்ஸும் ஷோ ஆகும். அந்த ட்ரெயின்ல என்ன கிளாஸ்லாம் இருக்கு, ஸ்லீப்பர், 3 AC, 2 AC எல்லாமே விசிபிளா வரும். ஒரு மேப் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா அந்த ட்ரெயின் எந்தெந்த ஸ்டேஷன்ல நிக்குது, எத்தனை மணிக்கு எங்க சேருது, அந்த வாரத்துல எந்த நாள்கள்ல ரன் ஆகுது எல்லாமே ஈஸியா தெரிய வரும். பர்டிகுலர் டைம் ரேஞ்சில் ட்ரெயின்ஸ் தேடணும்னா சார்ட் பை ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த டைம் ஸ்லாட்டுக்கான ட்ரெயின்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணலாம். ஸ்லீப்பர் மட்டும் பார்க்கணும்னா ஸ்லீப்பருக்கு இருக்கும் டிக் பாக்ஸ் செலக்ட் பண்ணி அப்ளை ஃபில்டர் கிளிக் பண்ணலாம். ஸ்லீப்பர் கிளாஸ் புக் பண்ணணும்னா SLன்னு மார்க் இருக்கும். அது ஸ்லீப்பர் கிளாஸ் தான். அந்த தேதிக்கான அவைலபிலிட்டி, எத்தனை டிக்கெட்ஸ் இருக்கு, அருகில் உள்ள தேதிகளோட அவைலபிலிட்டி எல்லாமே காட்டும். வேணும்னா 3 AC, 2 AC கிளாஸ்லயும் பார்வைக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த கிளாஸ் செலக்ட் பண்றோமோ அது கேட்ட டீடைல்ஸ் எல்லாம் வந்து ஷோ ஆகும். ஸ்லீப்பர் கிளாஸ் செலக்ட் பண்ணினா ஸ்லீப்பர் பேர் எவ்வளோ அப்படின்னு காட்டும். ஏசி கிளாஸ்லயும் அதுக்கான ஃபேர் தெரிய வரும். ஃபேர் பிரேக்கப்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா சார்ஜஸ், புக்கிங் அமௌண்ட் எல்லா பிரேக்கப்பையும் கிளியரா காணலாம். எந்த டேட்டு எது ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறீங்களோ அந்த டேட்டுக்கு எதிரில் கிளிக் பண்ணி பேசஞ்சர் டீடைல் செலக்ட் பண்ணணும். ஆதார் வெரிஃபிகேஷன் முடிச்சு முன்பே ஆட் பண்ணிய பேசஞ்சர்ஸ் இருந்தா அவங்களோட நேம்ஸ் சஜஷனா வரும். டிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணாத பேசஞ்சர்ஸ் இருந்தா புதியதாக ஆட் பண்ணலாம். ஆட் நியூ பேசஞ்சர் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா புதிய பேசஞ்சர் ஆட் பண்ணலாம். இங்க ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் சேஞ்ச் போர்டிங் ஸ்டேஷன். மேல ஆல்ரெடி செலக்ட் பண்ணிய ஸ்டேஷன் லிஸ்ட் வரும். ஜேர்னி வேற ஸ்டேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா போர்டிங் ஸ்டேஷனை ஈஸியா மாற்றிக்கலாம். பேசஞ்சர் ஆட் பண்ணணும்னா ஆட் பேசஞ்சர் கிளிக் பண்ணி நேம் டைப் பண்ணணும், ஏஜ் என்டர் பண்ணணும். 4 வயசுக்கு மேல இருப்பவர்களுக்கு நார்மல் என்ட்ரி, அதுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு செப்பரேட் செக்ஷன் இருக்கும். ஆட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும். அதுக்கப்புறம் ஜெண்டர் செலக்ட் பண்ணணும். பின்னாடி பர்த் ப்ரிஃபரன்ஸ் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு லோவர் பர்த் வேணும்னா இல்லனா விண்டோ சீட் வேணும்னா அதையும் சூஸ் பண்ணலாம். எல்லாம் ஃபில் பண்ணி ஆட் பேசஞ்சர் கிளிக் பண்ணீங்கன்னா பேசஞ்சர் ஆட் ஆயிடுச்சுன்னு காட்டும். லோவர் பர்த் செலக்ட் பண்ணிருந்தா எல்பின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. குழந்தை டிராவல் பண்றது இருந்தா ஆட் இன்ஃபென்ட் ஆப்ஷன் வரும். அதுல குழந்தையோட பெயரும் டீடைல்ஸையும் ஆட் பண்ணலாம். ஆனா இங்க 2 ஆப்ஷன்ஸ் வரும். அவ எதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது அதர் ப்ரிஃபரன்சஸ் ஆப்ஷன் இருக்கும். அதுல கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேடேஷன் இருக்கும். நீங்க எந்த கிளாஸ்ல டிக்கெட் புக் பண்றீங்களோ அதுக்கு மேல லெவல் கிளாஸ்ல சீட் ஃப்ரீயா இருந்தா பிஎன்ஆர் ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் ஆகும். பெட்டர் சீட் வேணும்னா இதை டிக் பண்ணலாம். அதே மாதிரி டெடிகேட்டட் பர்த் ஆர் கோச்னோ ஆப்ஷன் இருக்கும். டிக்கெட் சேம் கோச்லயே வரணும்னா கோச் நம்பர் இங்க என்டர் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணிட்டார், இன்னொருத்தர் அவரோட சேம் கோச்ல டிராவல் பண்ணணும்னா அந்த ஃபர்ஸ்ட் பர்சனோட கோச் நம்பர் என்டர் பண்ணி அவைலபிலிட்டி இருந்தா அதே கோச்லயே டிக்கெட் கிடைக்கும். ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே ஜிஎஸ்டி டீடைல்ஸ் வரும். பொதுவா நமக்கு தேவையில்லை. பேமெண்ட் செய்ய நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எளிதானது யூபிஐ, அதனால யூபிஐ செலக்ட் பண்ணறது பெட்டர். பேமெண்ட் பேஜுக்குள் போன பிறகு கேட்வே சேஞ்ச் ஆப்ஷன் கிடைக்காத நேரமும் இருக்கும். அதனால எந்த கேட்வே யூஸ் பண்ண போறோமோ அதையே இங்க செட் பண்ணிக்கணும். யூபிஐ மூலம் பே பண்ணணும்னா அதை செலக்ட் பண்ணலாம். டிராவல் இன்சூரன்ஸ் வேணும்னா அது 45 பைசா தான். எஸ் கிளிக் பண்ணிக்கலாம். கீழே கேப்சா கோட் வரும். ஸ்மால் லெட்டர்ஸ் ஸ்மாலாவும் கேபிட்டல் லெட்டர்ஸ் கேபிட்டலாவும் சேம் என்டர் பண்ணணும். அப்புறம் ப்ரொசீட் டு பே கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் யூபிஐ பேமெண்ட்டுக்கு நிறைய கேட்வே ஆப்ஷன்ஸ் வரும். எதை யூஸ் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணலாம். இந்தியன் ரயில்வேஸ்க்கு தனியா கேட்வே இருந்தாலும் தத்கால் புக்கிங் நேரத்துல மிக வேகமா ரன் ஆகுறது ரேசர் பே. அதனால ரேசர் பே செலக்ட் பண்ணினா பேமெண்ட் ஈஸியாவும் ஃபெயில் ஆகுற சான்ஸ் குறைவாகவும் இருக்கும். அடுத்தது ப்ரொசீட் டு பே கிளிக் பண்ணணும். பின்னாடி டைரக்ட் யூபிஐ ஆப் செலக்ட் பண்ணலாமோ இல்லனா யூபிஐ ஐடி மேனுவலா டைப் பண்ணலாமோ செய்யலாம். போன்ல இருந்து பேமெண்ட் பண்றதால பே ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். உங்க போன்ல இருக்கிற எல்லா யூபிஐ ஆப்ஸையும் சஜஷன்ஸா வரும். பயன்படுத்துற ஆப்பை செலக்ட் பண்ணி ஆத்தென்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிட்டா டிக்கெட் இன்ஃபோ உடனே வரும். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனது தெரிய வரும். ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணிருப்போம். கோச் நம்பரும் சீட் நம்பரும் மென்ஷன் பண்ணிருக்கோம். உதாரணத்துக்கு S6 கோச்சில் சீட் நம்பர் 73 லோவர் பர்த். இங்க டிக்கெட்டோட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே ஈஸியா பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம இந்த டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுக்கவும் முடியும். PDF ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா டிக்கெட் போன்ல சேவ் ஆகிடும். யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா வாட்ஸ்அப் மாதிரி சோஷியல் மீடியாவோட ஷேர் ஆப்ஷன்ல இருந்தே டைரக்டா ஷேர் பண்ணலாம். இதுல பாருங்க, இந்த மாதிரி நாம மொபைல் போன்ல இருந்தே ட்ரெயின் டிக்கெட் ரொம்ப ஈஸியா புக் பண்ண முடியும். இந்த வீடியோல மேக்ஸிமம் டீடைல்ஸ் எல்லாம் கவர் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். தத்கால் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா குறிப்பா தத்கால் டைம்ல ரொம்ப ரஷ் இருக்கும். நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு ப்ராப்ளம் வரும். ஏஜென்ட்டுங்க யூஸ் பண்ற சில ட்ரிக்ஸையும் இந்த வீடியோல சொல்லிட்டேன். அதை யூஸ் பண்ணினா கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்கிற சான்ஸ் அதிகம். நீங்களும் கன்ஃபார்ம் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியும். இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. சேனலுக்கு புதியவர்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை குட் பை, ஜெய் ஹிந்த்.